உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜோதிட ஆய்வினை செய்ய போகிறோம். ஜோதிட முறையை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். இந்த கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிலர் ஒரு சில தவறு பண்ணுறீங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கேள்வியை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய அனைத்து இதுவும் எடுத்து நம்ம பதில் சொல்லுவோம். இலவசமாக மகிழ்ச்சியோடு நம்ம ஜாதக ஆய்வினை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம கடவுள் டிவியில் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு ஜாதகம் எடுத்து நம்ம இதை ஆய்வு பண்ணுறோம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். 8/11/1990 பிறந்திருக்கார். அதில் ஒரு 24, ஒரு 10, 34 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. இவரை பொறுத்தவரையிலையும் ஃபஸ்ட்டு லைஃப் டிஸ்பியூட் ஆகி செகண்ட் மேரேஜுக்காக இவர் கேள்வி கேட்குறார். 2வது திருமணம் எப்பொழுது நடக்கும் அது அப்படின்னு கேட்குறார். இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணும் பொழுது நமக்கு கிரக நிலைகளை பார்க்கலாம். ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், குரு, கேது, துலாத்தில் சூரியன், சுக்கிரன், விருச்சிகத்தில் புதன், சனி பகவான் தனுசுவில். பிறப்பு லக்னம் என்பது மகர லக்னம். மகர லக்னத்திலே ராகு. இப்போ வளரும் லக்னம் அப்படின்னும் பொழுது 1, 2, 3, 4 இது நமக்கு தெரியும். உங்களுக்கு புரியுறதுக்காக எண்ணி காட்டுறோம். ஸோ 4ஆம் இடம் ஏழ்வி லக்னமாக வருகிறது. அப்போது 4ஆம் இடம் ஏழ்வி லக்னம் அப்படின்னும் பொழுது இந்த இந்த ஏழ்வி லக்ன புள்ளி எங்கே இருக்கார், அதனுடைய அதிபதி எங்கே இருக்கார்? செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரி, 7ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்குடைய சுக்கிரன் 7லே இருக்கார். இவரை பொறுத்தவரையிலையும் இந்த லக்ன அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கக்கூடாது. அதாவது இருக்கலாமன்னா இருக்கலாம், பட் இருந்தாலும் இந்த வாழ்க்கை பர்சனல் லைஃபுக்கு அது கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி நட்சத்திர புள்ளி கார்த்திகை 1 போயிட்டுருக்கு. இந்த கார்த்திகை 1 அப்படின்னும்போது இங்கே தனுசுல இயங்கும். இவர் கேட்குற கேள்வி என்னன்னா 2வது திருமணம். இப்போ இதை மனைவி ஸ்தானத்தை ஏழ்வி லக்னமாக வச்சு அவங்க லக்னமாக வச்சு பார்க்கும்பொழுது துலா லக்னத்துக்கு 7க்குடையவன் 8க்கு போயிட்டார். அப்போ அவங்களுக்கு 7ஆம் அதிபதி 8க்கு போனது சரியில்லை. அப்போது இவங்களுக்கு ஸ்ட்ரகிளிங் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, சொந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, பிரிய வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அப்படின்னும் பொழுது 2ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கக்கூடாது. அப்போது 2, 7 லிங்க் ஆகுது. இதில் 11ஆம் இடம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 11ஆம் இடம் சனி பகவான். இந்த சனி பகவான் உட்கார்ந்துருக்கிற இடம் பாருங்கள், 9ஆம் இடத்துல உட்கார்ந்து 3ஆம் பார்வையாக பார்க்குறார். அதனால் இவரை பொறுத்தவரையிலையும் இந்த ஏழ்வி லக்னம் 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் உடையவர். பிரச்சனைகள் தானே, அதாவது 1ங்கிறது நல்ல இடம், 8ங்கிறது தீராத பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அதிபதி 1க்கும் 8க்கும் அதிபதி போய் 2ஆம் இடத்துல இருக்கலாமெல்லாம் இருக்கலாம், ஆனால் பர்சனல் லைஃப் பாதிக்குது. இப்போ இவங்களுடைய லக்னத்தை எடுத்து பார்க்கும்போது 7க்குடையவன் 8க்கு வராது, பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது என்ன அப்படின்னாக்கா இதில் இருந்து எண்ணும்போது இது 6ஆக வரும், இங்கேருந்து எண்ணும்போது இது 8ஆக வரும். அதாவது ஒன்றுக்கொன்று 6, 8 சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6, 8ஆக இருக்கிறதால அவங்க லைஃப்பில் பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போது 2வது தாரத்துக்காக கிரகங்கள் சரியாக இண்டிகேட் பண்ணுது. அது எப்போ நடக்கும்? அப்போ ஏன்னா இந்த 2வது தாரம் அப்படின்னா 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 3 அதிபதிகளுடைய லிங்க் வேணுங்க. பாருங்கள், 2க்குடையவன் 7ல் இருக்கானா இவருக்கு,
ஸோ 11க்குடையவன் 9லிருந்து 3ஆம் பார்வையாக பார்க்குறார். அதனால் 2வது தாரத்துக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இவருக்கு இருக்குது. எப்போ இருக்குது அதான் நமக்கு கேள்வி. இப்போ D9 கார்த்திகை 1 போகும்போது இது நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன்னா நிகழ்காலம் D9 1, 4, 7, 10 போகும்போது தான் ஏதாவது ஒரு சாதிக்க முடியும். வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், இதுபோல் நல்ல நிகழ்வுகள் நிகழ்காலத்தில் வரணும் 1, 4, 7, 10. அப்போ இங்கே வரும்பொழுது இந்த 3/7/2024க்கு பிறகு 4/7/2024 அதில் இருந்து 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் அப்படின்னும் பொழுது அந்த காலகட்டம் இங்கே D9 பார்த்திங்கன்னா இங்கே போகும், 10ஆம் இடம் செல்லும். அப்போ 10ஆம் இடம் போகும்போது அவர் திருமணத்துக்கான இந்த 4/7/2024க்கு பிறகு அவருக்கு 2வது திருமணத்துக்காக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதுக்குள்ளே அவங்களுக்கு அதாவது அந்த கோர்ட்டு தீர்ப்பு அதெல்லாம் அதை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. பட் இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது இவங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிறதுக்கான. அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டாரா, விவாகரத்து வாங்கிட்டாரா என்னன்னு அதை பற்றி அவர் சொல்லலை. பட் இருந்தாலும் அவருக்கு அந்த டிஸ்பியூட் தெரியுது, பிரச்சனைகள் தெரியுது. அதனால் நம்ம எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.